என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். இதில் சொன்னார் உங்கள் ஆண்டவர், இன்றைய தினம் நட்சத்திரங்கள் கூடி ஒன்றாக திறந்தது தான் இந்த மாதம். அப்படி இப்படி அதே மாதிரி இருந்தது. அவன் பார்த்துப்பான், நம்மள ஒருத்தர் அங்கே சேர்த்துக்கிறாரா, இவர் அடுத்ததாக நம்ம இதுக்கு இவரை திருச்சபை கூட்டத்துக்கு இவரையே அறிவிப்பாளரா கூப்பிட்டுடலாம். அழகாக இருக்கிறது அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும். இதோ வந்து விட்டார் தேவனுடைய குமாரன் அப்படின்ற ரேஞ்சு தான் சொல்ல. இன்னொருத்தர் அழிஞ்சிருக்காரு, அம்பேத்கர், சத்யகுமார். அவர் தீவிர வலதுசாரி சிந்தனையாளர். இது ஜானுக்கு தெரியாமல் எப்படி உள்ளே போச்சு? கட்சியிலேயே விஜய்க்கு நெருக்கமாக இருந்தவரையே ஓரம் கட்டுறதுக்கு ஜான் உபயோகப்படுத்தின வார்த்தை இவர் வலதுசாரி. கடைசியாக அவர் வந்து ஜோசப் கதை சொன்னார். அது கூட நமக்கு தெரியல ஜோசப் கதைன்னு. அதுக்குள்ளேயே அந்த ரிசர்ச் டீம் இருக்குது தலைமுறையில், அது கண்டுபிடிச்சி போட்டுக்குது ஜோசப் கதைன்னு. கதையாவது போடலாம்னா அதையும் போட மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் பாதி பாதியாக விட்டு போனால் நாங்கள் என்ன தான் பண்ணுறது? சாட் ஜிபிட்டியில் போட்டு ஜோசப் கதையாண்டால் அது பயங்கரமாக சொல்லணும். ஜோசப் என்றால் அவர் ஜோசப் விஜய் எஸ்ஏசியின் மகன். நான் கேட்ட ஜோசப் கதை வேறன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஜோசப் கதை இதுதான் அப்படின்னோம். கிறிஸ்துவ திருச்சபை தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பரவி இருக்கிறது. நாங்கள் இந்த பெயரால் அமைப்பை நடத்தி வருகிறோம். இனி எங்களுடைய ஆதரவெல்லாம் உங்களுக்காகத்தான் அப்படின்ட்டாப்புல. நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு தானேங்க இருக்கேன். 18% வரைக்கும் அவர் பிரிக்கிறாருங்க அங்கேருந்து. அதில் இவங்க ஏற்கனவே இந்த புள்ளிங்கெல்லாம் அங்கே போட்டு இருந்துச்சுங்க. அந்த புள்ளிங்கெல்லாம் இப்போ நம்ம தலைவரே கட்சி ஆரம்பிச்சிட்டான்னு இங்கே வந்து போட போகுதுங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கிறிஸ்துமஸ் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா தாவேகா சார்பில் இன்னைக்கு நடந்தது. அது எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க, நிறைய பேர் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் இப்போ அதிலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு கெஸ்ட்டு, ஒரு சீஃப் கெஸ்ட் அவர்கள் நவாப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, ஆர்காட் நவாப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே பெண்களுக்கு எல்லாமே பாதுகாப்பு இருக்குது, தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக விளங்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்ன உடனேயே இணையத்தில் வந்து பரபரப்பாயிடுச்சு. பார்த்தீங்களா, வந்து கூப்பிட்டு வந்து எப்படி கும்மாங்குத்து குத்திட்டு போயிட்டாரு, அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாரு, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இன்னொரு பாதிரியார் வந்து வேற ஒன்று சொல்லிட்டு போயிருக்காரு, நாங்கள் இந்த திராவிட ஆட்சிக்கிட்ட தொடர்ந்து கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருக்கோம், எங்களுடைய கோரிக்கைகளை எதையுமே அவங்க வந்து காது கொடுத்து கேட்கறதில்ல, நிறைவேற்றதில்லை அப்படின்றது. ரெண்டு விதமான கருத்துக்கள் ஒரே மேடையில் பகிரப்பட்டிருக்கு. அது இல்லாமல் குழந்தைகளோடு குழந்தைகளாக விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்துமஸை கொண்டாடி இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? முதல் கட்டமாக இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவை எப்படி பார்க்குறீங்க? கிறிஸ்மஸ் திருவிழா எப்படி இஃப்தார் விருந்து மாதிரியோ அது மாதிரி பொங்கல் திருவிழா மாதிரி கிறிஸ்மஸ் திருவிழா வரவேற்க தகுந்த ஒன்று. எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களும் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இதில் கூடுதலாக அவர் கிறிஸ்துவர்ன்றதுனால சில பேர் அதை வேறு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஒரு கதை சொன்னார், அதான் முக்காலம் முடிச்சிட்டாப்புல. அந்த கதை தான் போய் தேடி படிக்கணும். ஜோசப் கதையை ஜோசப் தானே சொல்லணும், நம்மளா சொல்லணும். அதை கூட அந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியாது, அவசரமாக பட்டுன்னு எழுதுனா அப்படின்னு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் ஜோசப் கதை பாதியில்ன்றது தான் அந்த ஐட்டத்தில். இது இன்னொருத்தர் சொன்னார், நீ ஆண்டவன் நம்மிடம் ஒன்றை சொல்லியிருக்கிறார், அமைதியாக மௌனமாக நீ எதையும் எதிர்கொண்டால் வாழ்க்கை அதாகும் இதாகும் சொல்லிட்டு கரூரில் இவர் வந்து 1 மாதம் அமைதியாக இருந்தார், அதை ஒப்பிடுறாரு, அதை அர்ஜுனாவுக்கு போட்டி போடுறாரு அவர். அது ஒன்று. அப்புறம் எனக்கு நம்ம இவருக்கு ரொம்ப வசதியாக போச்சு, ராஜ்மோகனுக்கு. வழக்கமாக அந்த பாணியில் தானே பேசுவார். இதில் சொன்னார் உங்கள் ஆண்டவர், இன்றைய தினம் நட்சத்திரங்கள் கூடி ஒன்றாக திறந்தது தான் இந்த மாதம். அப்படி இப்படி அதே மாதிரி இருந்தது. அவன் பார்த்துப்பான், நம்மள ஒருத்தர் அங்கே சேர்த்துக்கிறாரா, இவரை அடுத்ததாக நம்ம இதுக்கு இவரை திருச்சபை கூட்டத்துக்கு இவரையே அறிவிப்பாளரா கூப்பிட்டுடலாம். அழகாக இருக்கிறது அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும். இதோ வந்து விட்டார் தேவனுடைய குமாரன் அப்படின்ற ரேஞ்சு தான் சொல்ல. அதனால் அது ஒரு இதாக இருந்தது. ப்ளஸ்ஸு சின்ன மனவருத்தம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னது, பொதுச் செயலாளர் அப்படி கூப்பிட முடியலையே அந்த மேடையில், அப்படி ஒரு தேவகுமாரன் கூப்பிட முடியாது. அவர் ஒன்று சொல்லுவார் இல்லையா, அவர் பாண்டிச்சேரி குமாரனா சார், ஏதோ ஒரு பொதுச் செயலாளர்னு சொல்லுவார் சார், சூப்பராக இருக்கும் அது. ஆமாம், நல்லா இருக்கும் அந்த வார்த்தை. ஆமாம், அந்த வார்த்தை அது நீ ஒழுங்காக இருக்கணும். அவர் சொல்லிட்டு அங்கே எட்டி பார்த்துனுக்கிறாரு, நீ பின்னாடி நின்றுந்தா எங்கப்பா தலைவரை காரணம் அப்படின்னா, இங்கே தான் நிற்கிறேன், கிளம்பு, உனக்கு கோசம் தான் இந்த பக்கம் வந்து நிற்கிறேன். நானே தலைமுறை மறுபடியும் தலைமுறை ஆகிட்டாரான்னு போயிட்டாப்ல அவர். இப்போ தான் தலைமுறை ஆகிட்டாரா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா நமக்கு அப்படின்னு. அதனால்
என்னன்னா இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் போச்சு கூட்டம். ஏன்னா பேசுறதுக்கு ரொம்ப பேர் இருந்தாங்க. தேவனின் திருச்சபையிலே அப்படின்ட்டுலாம். அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க பேசுறதுன்னே பிறந்தவங்க. நீங்கள் போய் மாட்டியிருக்கீங்களா? நான்லாம் மாட்டியிருக்கேன். ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேன். ஐயோ பேசிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் வேறு கிண்டல் அடிச்சு பேசி முடித்தோடனே பாட்டு அவங்கவுங்க பாடினாங்க. நாங்கள் வேறு கிண்டல் அடிச்சிருந்தோம். அப்புறம் பார்த்தா எங்களுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு எழுந்து போய் பாட போகிறாரு. ஐயோ இப்போ தான் நம்ம கிண்டல் அடிச்சிருந்தோம். அந்த மேடையில் இருந்தாங்க இல்லையா, அதில் ஒரு பாஸ்டர் இருந்தார், ஜெர்சன் ஒருத்தர் தானே இருந்தார். நிறைய இருந்தாங்க. அதில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஜெர்சன், இந்த கோட் ஷூட்லாம் போட்டு. ஆமாம். அமெரிக்காவில் நான் இந்த ஃபெப்ரிக் இது ஒரு ஏரியா, ஃபெட்ரிக்ன்ற ஒரு ஏரியாவில் இருந்தெல்லாம் சொன்னார் இல்லையா, அவருக்கு போயிருக்கேன் நான். மாட்டிருக்கீங்களா? காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை ஜெபவாச கூட்டம். அது நண்பர் கூட்டு போனாரு. மாட்டினீங்களா? இது போனது வேலைக்கு, கேமராவுக்கு இதுக்காக ஒரு வேலைக்காக போனோம். அப்போ நீங்கள் அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அந்த வேலையிலேயே பாருங்க இது நடந்திருக்கு. அதனால் நம்ம சும்மா ஒரு ஜாலிக்கு சொல்கிறோம். நல்ல ஒரு ஆனால் ஒரு மற்றவர்கள் நடத்துகிற மாதிரி அவங்களும் நடத்தியிருக்காங்க, அவ்வளோதான். அதில் ரொம்ப பெருசாக அரசியல் பேசலை. ஒரு டீசெண்டாக நடத்தியிருக்காங்க. வழக்கம் போல் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேய் கூட்டிகிட்டு வரவங்க எல்லாம் ஏறுறவன் இறங்குறவன் இவனு எல்லாம் தலைவர் கூட்டம் தனி கூட்டத்துக்கு கூட்டம் வரணும். இது வந்து டீசெண்டான பாதிரிமார்கள் அப்பாக்கள் வருகிற கூட்டம். அப்பாவா முதல்வர் வராரா? ஏய் ஃபாதர்ரா. ஓ ஃபாதர் வர்ற கூட்டம் நீ வந்து பார்த்து கூட்டு வரணும். டீசெண்டாக செலக்ட் பண்ணி கூட்டுவா. இங்கே தலைவர் வந்து பிளாஸ்ட்டு பாப்பாலாம் பேச மாட்டார். ஏன்னா அந்த மாதிரி கூட்டமாக கூட்டுவா அப்படின்ட்டாங்க. ரைட், கூட்டம் தான் காண்டாங்க. புதிதாக சேர்ந்தவர்களையும் முன்ன வரிசையில் உட்கார வைத்து அழகு பார்த்து கொண்டு இந்த கூட்டம் நடந்தது. நல்ல ஒரு கூட்டம். எல்லோரும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டார் போல அவர். ஆக்சுவலாக அவங்களோட கலந்து உட்காந்து சாப்பிட்ணும், அதான் முறை. சாப்பிட்டாரா தெரியாது, சொன்னார். ஒரு மாதிரி தெரியல, ஒரு விருந்தோம்பல் நல்லா நடந்தது. அதை தாண்டி நம்ம வேறு என்ன சொல்கிறது இதில்? இல்லை இதில் வந்து இதுக்கு சமத்துவ கிறிஸ்துவ பொதுவாக எல்லாரும் நடத்துகிற. ஆமாம். ஆனால் நேற்றைய தினம் தான் வந்து ஒரே ஃபோட்டோக்களாக வந்துகிட்டு இருந்துச்சு. தாவேக்காவில் இணைந்தார், தாவேக்காவில் இணைந்தார், தாவேக்காவில் இணைந்தார். புட்டின் சேர்ந்துட்டாராங்க? புட்டின் சேர்ந்துட்டாரு. உக்ரைன் சேரல, ஆனால் இங்கே வந்து இல்லை சேர்ந்துட்டாருன்னா அப்புறம் விலகிட்டாரா? சேர்ந்துட்டாரா? சேரத்துக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காரு. இல்லைங்க, கூட நின்று இருந்தாருங்க. ஃபோட்டோ வந்து ஃபேக். ஃபோட்டோ பார்த்தேங்க. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சார். புட்டின் கூடயா? புட்டின் கூட பேச்சு. ஜெலன்ஸ்கி கோச்சிக்கு போறாருங்க. ஜெலன்ஸ்கி கோச்சிக்க மாட்டார். நீங்க அனுப்பிச்சிட்டாருன்னா ஜெலன்ஸ்கி ஏன் கோச்சிக்க? ஜெலன்ஸ்கியை வந்து அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. புட்டின் யார் கொண்டு வந்தா? புஷி. அப்போ ஜெலன்ஸ்கியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. என்னென்னா சொன்னாங்க, புட்டின் சேர்த்துட்டாங்க. ரஷ்யாவுடைய அமைப்பாளராக அவருக்கு கொடுத்துருக்காங்க. புஷியுடைய வழிகாட்டுதலின்படி ஜான் ஆரோக்கியசாமியுடைய வியூக உத்தியை பயன்படுத்தி கொண்டு அந்த கிரெம்லின் அந்த இது என்னது உக்ரைன் வாரம் நடத்துறதுக்கு ஆன ஆலோசனைகள் சார் கையெழுத்து போடுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது தான் வேற ஒரு இடத்துல இருந்து கால் வந்திருக்கு. ஏன் இங்கே வரக்கூடாது? யாரு, ட்ரம்பா? இந்த பக்கம் தேனாம்பேட்டை பக்கத்துலேருந்து கால் வந்து அறிவாலயத்திலே புட்டினை சேர்க்க போகிறாங்களா? அதுலேயும் கேட்டிருக்காங்க. புட்டினை வந்து அறிவாலயத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால வெயிட் பண்ணுறாரு, எப்போ வேண்டுமானாலும் எது வேணாலும் நல்லா இருக்கும். அங்கே போனார்னா திராவிடத்தோட சேர்த்துருவாங்களா? எங்களுக்கும் ரஷ்யாவிற்கும் இதுக்கும் திராவிடமும் ரஷ்யாவும் ஒன்று தான். பெரியாரே ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறார். ரஷ்யா ஸ்டாலின், ஸ்டாலின்கிராட், ஸ்டாலின் எல்லாம் திராவிடம் இது அப்படின்றோம். அதனால பிரச்சனை இல்லை, இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ ஜோசப் ஸ்டாலின் ஆச்சு, இவர் ஜோசப் விஜய் அப்படி வருமே. இது ஒரு பக்கம். நேற்றைய தினம் இந்த இணைப்பு தான் பெரிய விஷயமா இருக்கும்போது ஃபெலிக்ஸ் ஜெரால்டா இருக்கட்டும், முகில் அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் ஜேசிடி பிரபாகர் அவர்களுடைய பையன் அமலன் அவர் வந்து சேர்ந்திருக்காரு. அப்புறம் இன்னொரு காஃபியை விட டம்ளர் சூடாகுதுன்னு சொன்னேன், அவர் ஆனந்த் அஜித் அப்படின்னு நினைக்கிற ஒரு பேர். இவங்க மாரி நிறைய பேர் 4-5 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. இன்னும் இருக்கா ஆப்ஷன்ஸ் இன்னும் சேரக்கூடிய நபர்கள் யாராவது? நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி, புஷி, ஆதவ அர்ஜுனா இவங்களை தனித்தனியாக கேட்கணும். ஏன்னா அவங்க ஆளுங்களை கொண்டு வந்து சேர்த்துனுக்குறாங்க. சரி, அப்போ நேற்று சேர்ந்தது எந்த டீமு தெரிலங்க, அது இனிமேல் விசாரிச்சா தெரியும். ஒன்று ஜான் ஆரோக்கியசாமி டீம் நல்லா தெரியும். ஓகே. அதனால் சமீப காலமாக அவர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ வந்து அவர் நிலைப்பாடே தாவேக ஆதரவாக எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு, அந்த விட பெருசாக வானிலை அறிக்கையெல்லாம் அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி ஜெயிக்கும்னாரு. ஆனால் டிபேட்டில் போட்டு மொத்தி அமுச்சு விட்டாங்க. சரி, அவர் கொஞ்சம் தயாராகிடுவார். எல்லாம் மணியும் தயாராகலையா? அந்த மாதிரி இனி டிபேட்டில் போய் இடி வாங்கி இடி தாங்கின்னு தயாராவார். அதனால் அவர் கவர்மெண்ட்டோட அவருக்கு பிரச்சனை இருந்தது.
பல விஷயங்களில் அவரை கைது செய்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனாலேயும் ப்ளஸ்ஸு வேறு சில விஷயங்கள் எல்லாருமே அவங்கவுங்க இது எடுக்கிறதுல தப்புன்னா இருக்குது. அந்த அடிப்படையில் அவருக்கு விஜய் பிடிச்சிருக்கு, போயிட்டார். அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து கட்சியில் சேர்ந்துட்டுனா எப்படி ஊடகவியலாளராக இருக்க முடியும் அப்படின்னு. அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்ல. பல பேர் இல்லை ஊடகவியலாளர்னு ரகசிய வாழ்க்கை அந்த நிலைப்பாடு எனக்கு என்னவோ பெட்டராக தான் இருக்குது. பெட்டராக அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர்ன்ற பேரில் உள்ள வந்துட்டு அங்கே இது பேசுறதுக்கு ஆதரவாக பேசுறது இது இப்போ தேவலாம். அங்கே சர்வைவ் ஆகிறது எனக்கு தெரிஞ்சு ஃபெலிக்ஸ்க்கு ஜான் இருக்க வரைக்கும் பிரச்சனை இருக்காது. அப்புறம் எப்படின்னு தெரியாது, பார்ப்போம். ஏன்னா அது ஒரு வகையான கட்சி. அது பல பேர், நான் சொல்ல, எனக்கு எந்த அனுபவமும் கிடையாது. போய் வந்தவர்கள் மற்றவர்கள் சொன்ன அனுபவம் அடிப்படையில் ஊரில் இருக்கிறலாம் சேர்க்குறீங்களா, காளியம்மாளையும் சேர்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால் அவர்கள் வந்து ஒரு வினோதமான வித்தியாசமான வித்தியாசமாயின்ற மாதிரி. அது நம்ம இவர் சொன்ன மாதிரி அது என்ன கட்சி, கதம்பங்கள் இது. என்ன கேட்டால் பீடா மாதிரின்னுவேன். பீடாக்கு ஒரு இலையை வச்சு பேஸ், அதுக்கு மேலே அந்த சுண்ணாம்பு சிவப்பு கலர்லாம் தடவி அங்கங்கே எடுத்து போட்டு மடித்து கொடுப்பாங்களா, அந்த மாதிரி பீடா கட்சி மாதிரி. அவர் இவர் இன்னொருத்தர் அழிஞ்சிருக்காரு, அம்பேத்கர், சத்யகுமார். அவர் தீவிர வலதுசாரி சிந்தனையாளர். இது ஜானுக்கு தெரியாமல் எப்படி உள்ளே போச்சு? கட்சியிலேயே விஜய்க்கு நெருக்கமாக இருந்தவரையே ஓரம் கட்டுறதுக்கு ஜான் உபயோகப்படுத்தின வார்த்தை இவர் வலதுசாரி. அவர் நான் ஏங்க வலதுசாரி, நான் வலதுசாரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னா கேட்கல. இவர் வந்து நிர்மல்குமார் புஷி மூலிமா வந்ததுனால அந்த வலதுசாரி இது உடைப்பட்டுச்சு. ஏன்னா அவர் அதிமுகலேருந்து வந்தவர்னால. ஆனால் மற்றவர்களை சேர்ப்பதற்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டுலாம் இருந்தாங்க. அந்த அடிப்படையில் சத்யகுமார் தானே அவர் பேர், அவரை இணைச்சிருக்காங்க. அவரும் எவ்வளோ நாள் நீடிப்பார்னு தெரியாது. நான் வலதுசாரி, அவர் திடீர்னு சட்டம் கற்றுக் கொடுக்க போகிறேன்னா தலைவர்கிட்ட பேசினேன், அந்த செக்ஷன்லாம் சரியில்லைன்னு நான் கண்டுபிடிச்சி தலைவர்கிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இனி சட்டத்தை பற்றி பேசணுன்னா என்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு தான் பேசணும்னு தலைவர் 1-to-1 என்கிட்ட சொன்னார்னு அவரை காலி பண்ணுவாங்க. பாவம் முகில், அவர் டிபேட்லாம் பேசுவார். அவரும் இதில் கூப்பிட்ருவாங்கண்ணே, டிவியில் பேசியிருக்காருல்ல அவர். எனக்கு ஞாபகம் இல்லை அவர் பேசுனது என்னன்னு. கொஞ்சம் முதுகெல்லாம் இடிதாங்கி ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஏன்னா 4-5 பேர் சேர்ந்து அடிப்பாங்க. திமுக ஆதரவாளர், பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், தோழமை கட்சி, நெறியாளர், இவங்க எல்லாம் விட்டுட்டாங்கன்னா நெறியாளர் குனியை வச்சு 2 குத்து குத்துவார். அதனால் முகில்லாம் முதுவை ஸ்ட்ராங் செய்து கொண்டு இந்த இதில் பங்கேற்கவும். ஏன்னா கோவக்கார் அவர், பார்த்து பண்ணிங்கன்னா. அப்புறம் வேறு யார், பிரபாகரன் பையன் சேர்ந்ததுனால தான் இவர் பிரபாகரன் பையன் என்று வெளி உலக தெரிந்த காரணத்தினால் இனிமேல் அவர் தாவேகா மூலம் பிரபலமடையாமல் புஷி பார்த்து கொள்வார். அப்புறம் வேறு யார், தலைவர் சொல்லிட்டாரு, நீங்கள் தலைவர் புள்ளியாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன செய்யணுமோ அதான். இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டீங்க, அப்பாவுக்கு உதவியாக சும்மா தான் இருந்தேன், அப்போ அப்படியே இருங்க அப்படின்றாப்புல. வேறு யாருக்குறா, யாருங்க சொல்லுங்கள். வேறு யாரும் சார் சொல்லிட்டீங்க, ஃபெலிக்ஸ் சொல்லிட்டீங்க, முகில் சொல்லிட்டீங்க, அவர் புட்டினும் சொல்லிட்டோம், புட்டின் சொல்லியாச்சு, முடிஞ்சிருச்சு. வேறு யாரும் இருக்காங்களா? இல்லை, யாரும் ரொம்ப பேர் சேர்ந்த மாதிரி இருந்ததுங்க இப்போதைக்கு. ஏங்க அந்த டீ டம்ளருங்க, இரும்பவனம் கார்த்திகை வெறுப்பேற்றினாப்லையா, அவர் ஏற்கனவே அடி வாங்கினுக்கிறாப்புல, இடி தாங்கின்னு. அதனால் வழக்கம் போகிற அளவுக்கு சமாளிக்கிறேன். அவர்லாம் பரவாயில்லையா? நான் ரொம்ப கேட்கல அவருக்கு. இல்லை அவர் பரவாயில்ல சார். நீ அடி வாங்குறத விட ஒருத்தனை ட்ரிகர் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அடி வாங்குறதுக்கு முன்னாடியே அவனை இது பண்ணி வருது, ட்ரிகர் பண்ணி. அதனால் இடிதாங்கில பெரிய இடிதாங்கி நீங்கள் தான் அப்படின்ட்டு மிஸ்டர் ஃபெலிக்ஸ் அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துங்க. ஃபெலிக்ஸ் அவர்கிட்ட ட்ரைனிங். ஆமாம், வேற என்ன, அதில் சீனியர் அவர். அதனால லயோலா பண்ணிட்டு ட்ரைனிங் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுனாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இவர்கள் இணைப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியினர் கிடையாது. ஒரு கட்சி அமைப்பு ரீதியாக கொண்டு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் மட்டும்தான். வேறு யாராக இருக்காங்களா? செங்கோட்டையன் கூட இருந்தவங்க, அவ்வளோதான். செங்கோட்டையன் டீம். ஏங்க நான் சொல்கிறது கட்சி நிர்வாகியாக ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய தகுதி இல்லை, செங்கோட்டை மட்டும்தான். வேறு யார் இருக்கா? வேறு யாருமே இல்லை. அதான் புசிக்கிறாரே புல்லரிக்குதா, அதனால் இதுதான். நீ காலையே வந்துட்டாருங்க அவர், பாவங்க. ஏன்? ஆமாங்க, அவர் தான் முதல்ல வந்ததாங்க. சரி, அதுக்கு என்ன பாவம்? இல்லைங்க, கட்சி நிர்வாகம் அவர் தானே வரணும், வேற யார் வாங்க? ஏற்பாட்டாளர்கள் மற்றவங்க வருவாங்க, பொதுச் செயலாளர் தலைவர் கூட முதல்லமா கூட காரில் வருவாங்க. அதெல்லாம் வந்து அழகாக கடைசியாக முடியும் போது பசங்களை கூட அசம்பிள் பண்ணி இப்படி நில்லு அப்படி நில்லு. அதுதான் நான் தலைவருடைய வேலை, இழுத்து விட்றது. இப்படி இழுத்து அப்படி நில்லு இப்படி நில்லு. ஏமா கேட்க நீ விட்டாதா, நீ விட்டு போறியா, நீ பண்ணாங்கன்னு அவங்கள எதுவும் பண்ணாமல் விட்டார். ஆனால் அவங்க தொடக்கூடாதுன்றதுனால இப்படின்னு இருப்பார் பாதிரியாருங்கள, உட்காருங்க அப்படின்னு.
பாவம் இதில் கூப்பிட்டு வச்சு நம்மால் தான் கொஞ்சம் இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து குத்திட்டு போயிட்டாப்புல ஆற்காடியில் இல்ல, அதுக்கு சரிசமமாக பண்ணது இன்னொருத்தர் பேசிட்டு போயிட்டாரு. வேற ஒரு அதோட பயங்கரமான திமுகவில் பேசிக்கிறாங்க. திமுகலே சேர்ந்துட்டாங்க. நேற்று கொஞ்சம் பாஸ்டருங்க அதில் சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி இவங்க கொஞ்சம் சேர்த்து புது கட்சியாச்சே புஷி ஆனந்து கிட்ட கேட்கணுமே அப்படின்றதுனால கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி ஊட்டிட்டு போயிட்டாங்க. கடைசியாக அவர் வந்து ஜோசப் கதை சொன்னார். அது கூட நமக்கு தெரியல ஜோசப் கதைன்னு. அதுக்குள்ளேயே அந்த ரிசர்ச் டீம் இருக்குது தலைமுறையில் அது கண்டுபிடிச்சி போட்டுக்குது ஜோசப் கதைன்னு. கதையாவது போடலாம்னா அதையும் போட மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் பாதி பாதியாக விட்டு போனால் நாங்கள் என்ன தான் பண்ணுறது? சாட் ஜிபிடியில் போடுவோம். சாட் ஜிபிடியில் போட்டு ஜோசப் கதையாண்டால் அது பயங்கரமாக சொல்லணும். ஜோசப் என்றால் அவர் ஜோசப் விஜய் எஸ்ஏசியின் மகன். ஏய் நான் கேட்ட ஜோசப் கதை வேறன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஜோசப் கதை இதுதான் அப்படின்னும். அதை விட அதில் ஹைலைட் என்னன்னா சாட் ஜிபிடி வேறு எதுவும் விவரங்கள் உங்களுக்கு வேண்டுமா? சாட் ஜிபிடி அடம் பிடிச்சிச்சு வச்சுக்கிங்க, நீங்கள் அதுக்கிட்ட இந்த வரையும் வாங்கவே முடியாது. ஆமாம் மேலதிக விவரம் வேணுமான்னு கேட்கும். மறுபடியும் நீங்கள் கேட்டிங்க வச்சுங்க, அவர் ஏராளமான திரைப்படங்கள் நடிக்கிறார். ஏங்க நான் கேட்குறது ஏசுநாதர் கதை சொன்னாங்களே இந்த ஜோசப்பு அவர் வந்து 1939 2ஆம் உலகப் போரில் பெரிய அளவில் அவர் தான் முன்னின்று நடத்தினார் ஜோசப் ஸ்டாலின்றோம் நம்மால்னு. அதனால் சாட் ஜிபிடியும் உஷாராக நீங்கள் கேட்டு வாங்கணும். சாட் ஜிபிடி கேட்குறபடி தான் கேட்கணும். உஷாராக குழந்தை கேட்குற மாதிரி கேட்கணும், பார்த்து கேட்கணும். இது ஒன்று. அதில் அவர் சொல்கிறது வந்து அந்த சகோதரர்கள் வந்து நான் அவங்க பாணியில் சொல்லிடுறேன். சகோதரர்கள் கிணற்றில் அவருடைய சகோதரரை தள்ளி விட்டதனால் அதற்கு பிறகு அவர் மீண்டெழுந்து வந்து மீண்டும் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஏமா இதுக்கும் கரூர் மேட்டருக்கு என்ன சம்மந்தங்குது? அப்போ அந்த சகோதரர் பிடிச்சி தள்ளி விட்டாருன்னா ஆதவர்ஜுனை திட்டமிட்டு அவங்களை கொண்டு போய் பண்ணிட்டாரா, இல்லை புஷி ஏதாவது பண்ணாரா? நீங்களா ரோட் ஷோ நடத்தி சகோதரர்னா அறிவாலயமா? அவங்க எப்படி சகோதரர் லிஸ்ட்டில் வருவாங்க? எதிரிகள் தீய சக்தியில் முன்னாடி இப்போ தானே தீய சக்தி. ஈரோடுக்கு அப்புறம் தான் தீய சக்தி. ஈரோடுக்கு முன்னாடி கரூர் வரைக்கும் ஓரளவுக்கு சகோதரர்கள். அப்போ சகோதரர்கள் இவரை கிணற்றில் பிடித்து தள்ளிவிட்டார்கள். கிணறு என்பது இந்த இடத்துல கேஸ் கரெக்டாக. மீண்டெழுந்து வந்து ராஜ்யத்தை மீட்டார். எந்த ராஜ்யம்? தமிழ்நாடு ராஜ்யம். நீங்கள் வேறு பரலோக ராஜ்யம் நினச்சி இல்லை அப்படின்னு அவர் அது கனெக்ட் பண்ணுறார். பண்ணுங்க இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் சார், இணைப்பு எல்லாம் ஒரு பக்கம். இந்த சிறுபான்மை ஓட்டுகள் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. இது தொடர்ந்து திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குன்றத திமுகவுக்கே அப்படின்னு இருந்த ஒரு இடத்துல இருந்து இப்போ அது நகருதா? எனக்காக பாடியிருந்தார். அப்படி இருக்கா? எனக்குன்னு இருக்கா? இப்போலாம் கிடையாது. நீ கூட அவர் சொல்லிடுறாரு, எங்களுடைய கிறிஸ்துவ திருச்சபை தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் பரவி இருக்கிறது. நாங்கள் இந்த பெயரால் அமைப்பை நடத்தி வருகிறோம். இனி எங்களுடைய ஆதரவெல்லாம் உங்களுக்காகத்தான் அப்படின்ட்டாப்புல. நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு தானேங்க இருக்கேன். 18% வரைக்கும் அவர் பிரிக்கிறாருங்க அங்கேருந்து. அதில் இவங்க ஏற்கனவே இந்த புள்ளிங்கெல்லாம் அங்கே போட்டு இருந்துச்சுங்க. அந்த புள்ளிங்கன்னா இப்போ நம்ம தலைவரே கட்சி ஆரம்பிச்சிட்டான்னு இங்கே வந்து போட போகுதுங்க. கரெக்டாக? அது ஒரு 6-8%. அப்புறம் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள். தமிழ்நாட்டில் கிறிஸ்துவர்கள் தான் அதிகம் தெரியும்ல, 7%க்கு மேலே இருக்காங்க. இஸ்லாமியர்கள் ஒரு 6% கிட்ட இருக்காங்க. இவங்களில் இஸ்லாமியர்களில் பாதி வரும், கிறிஸ்தவர்களில் முக்கால்வாசி கூட வந்துடும், சொல்ல முடியாது. இப்படி வந்துச்சுன்னா 13ல் ஒரு 8 வருது வச்சுங்க. 8 16. அப்புறம் பட்டியலின் இளைஞர்கள் அது இதுன்னு 18%க்கு மேலே திமுகவுடைய கோர் ஓட்டை பிரிக்கிறார். இந்த சைடு ஒரு 7% கிட்ட பிரிக்கிறார் வச்சுக்கோங்க. இவர் கொஞ்சம் சற்றே கீழே இறங்கி ஓரளவு ஸ்தாபித்து ஒரு 35% நிற்பார். இவர் அவர்களிடம் பிடுங்கி இவர்களிடமும் பிடுங்கி ஓரளவிற்கு ஒரு 28% நிற்பார். அவர் முற்றிலும் 18% இழந்து 27% நிற்பார். அப்போது 27 இல்லை இப்படி இந்த இதில் அவர் வந்து பெரும்பான்மை இதில் ஓரளவுக்கு ஆட்சியை பிடிப்பதற்கான பெரும்பாலான தொகுதிகளை பெறுவார். இவர்கள் ஏற்கனவே இருந்த அடிப்படையிலும் விட்டமின் சி இன்னும் பல அடிமைகளில் ஒரு 60-70 சீட்டுகள் பிரிப்பார்கள். இவர்கள் 5லிருந்து 10. இதுதான் நான் சொல்கிற கணக்கு. அதனால் இது இப்படி தான் போகும் என்னுடைய கணிப்பு. உண்மையிலே இதெல்லாம் நடக்கலை. நிர்மல்குமார் சொன்ன மாதிரி வானிலை அறிக்கை ஏறிக்கிட்டே போய் 45% ஆகி ஆட்சியே விஜய் பிடிச்சார்னா உண்மையிலே நான் சொல்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன், என்னுடைய கணிப்பு எல்லாமே தவறு அப்படின்றத நான் ட்விட்டர்லேயே போட்டுருவேன். முதல் முறையாக என்னுடைய கணிப்பு தவறியது. இது மாதிரி கணிக்க நான் சொந்த புத்தியிலலாம் நம்ம யோசிக்கலை. இவங்க மேலே கான்ஃபிடன்ஸ்லாம் கிடையாது. நம்ம இருக்கிற ஃபேக்டில் இப்படி நடக்கும்னு சொல்கிறோம். அப்படி நடக்கலைன்னா அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ நம்ம கணிப்பு தவறுன்னு ஒத்துக்கணும். அப்படி நடக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைன்றதுனால தான் இப்போ வரைக்கும் நான் அதில் உறுதியாக இருக்கிறேன். இது இந்த சிறுபான்மை ஓட்டு, இது உங்களுடைய ஓட்டு சதவீதம். அடுத்த நிகழ்வுகள் அடுத்தையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து வந்து பொங்கல், அதற்கு முன்னாடி வந்து நியூ இயர் பார்ட்டி. முதல்ல மாட்டு வண்டியில் போனால் தெரியுமா பொங்கலுக்கு? ஆமாம், அது படம் இருக்கா?
பொங்கலை கொண்டாடினார் மாட்டு வண்டிலாம். அதான் சார் படத்துக்கு அது போயிருந்தார் சிவகாசி, அது ஒரு படத்துக்காக அப்படிலாம் பண்ணியிருந்தாரு. அடுத்தடுத்து சொல்லியிருக்காங்க நியூ இயருக்கு, அதற்கு அடுத்து வந்து பொங்கல் நியூ இயருக்குமா? நியூ இயருக்கும் சொல்லியிருக்காங்க. ஏதோ நியூ இயருக்கு யார் கூட கொண்டாட போகிறாரு சொல்லியிருக்காங்க, யார் கூடலாம் தெரியாது. பொங்கலுக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சேலத்தில் ஏதோ ஒரு மீட்டிங்ன்ற மாதிரியான பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு, அது உண்மைதான். சேலத்தில் 2 நாள் புஷி ஆனந்த் டேரா அடிக்க போவதாகவும் சேலத்தின் ஒரு முக்கிய தலைவரை சந்திக்க போவதாகவும். எடப்பாடியாவா? அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க. ஒரு தகவல் ஓடுகிறது, அது எந்த அளவுக்கு உண்மை என்பது அவர் சேலத்தில் போய் தங்கின பிறகு நான் பதிவிடுகிறேன். ஏனென்றால் அந்த பசங்க ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவனுங்க திமுக போகக்கூடாது, அங்கே இது பண்ணக்கூடாதுன்னு இழுத்துட்டே போகிறானுங்க வேறு சைடு அப்படின்னு கூட ஏதாவது முடிவெடுக்கலாம். பார்ப்போம் சேலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஆமாம், கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக மகிழ்ச்சி. நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்